வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1 குர்த்தி ஆர் சுடிதார் பேட்டர்ன் கட்டிங். ஸோ பிகினர்ஸ்க்கான வீடியோ. நான் இந்த வீடியோ ஃபுல்லாமே ப்ராப்பராக ஒவ்வொரு அளவுகளையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கிங் போட்டு மார்க் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். இப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சரிங்களா, கழுத்து போட் நெக்கில் வந்து நம்ம போட போகிறேன் மார்க்கிங்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், கழுத்து அகலம், ஷோல்டரோட அகலம், சரிங்களா. அப்புறம் தான் நம்ம ஹைட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா ஃபுல் கிளியராக பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போது இது கிளாஸ் 1, சரிங்களா. நம்மளுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து பேப்பர் கட்டிங் பேட்டர்ன் கட்டிங் போடுறேன். இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டில் வந்து நான் போடுறேன். இதே மெத்தடை அப்படியே நீங்கள் வந்து சுடிதாரில் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட உடம்பு சுற்றளவு நான் ஒன்றுன்னா சொல்லிவிட்டு அந்தந்த இப்போ என்ன நான் சொல்கிறனோ அதை வந்து நான் மார்க்கிங்காக நான் வந்து உங்களுக்கு நான் போட்டுறேன், சரிங்களா. இப்போது 36 சைஸாக நீங்கள், சரிங்களா. அப்போ 36 அப்படின்னா டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன வருது, 9. ஸோ இப்போது பேட்டர்ன் கட்டிங்காக இருக்கட்டும், இல்லைனா லைனிங் நீங்கள் வச்சுருக்கீங்களா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபோல்டாக வச்சுக்கோங்க. நான் பேட்டர்ன் கட்டி ஒரு ஃபோல்டு தான் வச்சுருக்கேன். லைனிங் 2 மீட்டர்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா குர்த்திக்கு, அதை டபுள் ஃபோல்டிங்காக நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களோட பக்கம் ஃபோல்டட் சைடு, உங்களோட ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஓப்பன் சைடாக நான் வந்து வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போ நம்மளோட ஆப்போசிட் சைடில் ஓப்பன் சைடு. இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, 36 உடம்பு சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும், சரிங்களா. இந்த 9ஐ எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்னு பாருங்கள். டேப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே மேல் பக்கமாக வச்சுக்கோங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு மேலே ஓப்பனாக தான் இருக்கும், உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் க்ளோஸாக இருக்கும். அந்த ஓப்பன் கிட்ட நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 9க்கு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ 9ங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்காக இருக்கும். அப்படி உங்களோட உடம்பு சுற்றளவு அந்த 9, ஆனால் ஒரு 0.5 வச்சா நம்ம குர்த்தி நம்ம வந்து வியர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எடுத்ததையுமே 9 மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி 9.5 வந்து மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா. 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இது காமனான அளவு நான் சொல்கிறது, சரிங்களா. 36 உடம்பு சுற்றளவுனாலே ஃபஸ்ட்டு மார்க்கிங் 9.5. மேல் பக்கமாக மேலே ஓப்பன் சைடு இருக்கீங்க, அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ஹைட்டு, நம்மளுக்கு தேவையான குர்த்தியோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் ஹைட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ தேவைன்னா 40 தேவை, சரிங்களா. இன்னும் பக்கத்தில் காட்டுறேன். எனக்கு இப்போ நான் இந்த 9.5 மார்க் பண்ணியாச்சு. எனக்கு தேவையான ஹைட் 40. ஆனால் நான் இது வந்துட்டு பேட்டர்ன் கட்டிங்கிறதுனால நான் லைனிங் மாதிரி இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இப்போ லைனிங்காக இருந்தால் எனக்கு 38 இருந்தால் போதும், சரிங்களா. அப்போது நான் இந்த பேட்டர்ன் கட்டிங்கில் குர்த்தியோட ஹைட்டு 38 நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. அதை நான் காமிக்கிறேன். அடுத்தது நான் மார்க்கிங் வந்து 38. இப்போது ஹைட் எங்கிருந்து பார்ப்போம், உங்கள் ஃபோல்டட் சைட்லேருந்தே பார்த்துக்கோங்க. மேலே டாப் டு கீழே பாட்டம். நான் எடுத்துருக்கிறதே வந்துட்டு கரெக்டாக பாருங்கள், 38 சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டான ஹைட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஹைட் வந்துட்டு 38 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் வந்துட்டு ஒரே வியூவில் காமிக்கணும்னா, சரிங்களா, 38 நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்மளுக்கு தேவையான அகலம், அதாவது சுற்றளவும் ஹைட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், நம்மளுக்கு குர்த்திக்கு தேவையான ஹைட்டும் சுற்றளவும் கிடச்சிருச்சு. இப்படி தான் இருக்குது உங்களோட குர்த்தி, சரிங்களா. ஹைட் கிடச்சிருச்சு, சுற்றளவு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன போடணும்னா, இப்போ போட் நெக் இல்லைங்களா. அப்போ போட் நெக் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் போடணும், அப்புறம் நெக்கோட ஹைட். ஃபஸ்ட்டு இந்த பாட்டை முடிச்சிடலாம், சரிங்களா. நெக்கோட அகலம், நெக்கோட ஹைட். போட் நெக் எப்போவுமே காமனாக 4 வச்சுக்கோங்க, சரிங்களா. அகலம் ஹைட்டு 4 ரெண்டுமே 4 வச்சுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஃபோல்டட் சைடு, சரிங்களா. இங்கே தான் நெக்கோட அகலம் வரைய போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த ஃபோல்டட் சைடு வரைஞ்சிங்கன்னா தான், இப்படி வரையும் போது தான் நெக் வந்து இங்கே ஓப்பன் ஆகாது, சரிங்களா. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் சைடு வச்சு போட்டிங்கன்னா அது கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைடு எப்போவுமே ஓப்பன், உங்கள் பக்கமாக இருக்கிறது, சரிங்களா. நெக்கோட சைடு எப்போவுமே ஃபோல்டடாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டடாக இருக்கணும். இப்போ நான் நெக்கோட ஹைட் வந்து நான் போட போகிறேன். என்ன சொன்னேன் உங்களுக்கு, 4 சொன்னேன் இல்லைங்களா. நெக்கோட அகலம் 4, நெக்கோட ஹைட்டு 4, சரிங்களா. இந்த அகலம் இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 4 இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒன்றா அப்படியே நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம், சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குர்த்தி. பேசிக் நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்து இந்த கட்டிங் போடுங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த கட்டிங் அமையும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு நோட்டில் கூட நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போது நெக்கோட ஹைட்டு அகலம் ரெண்டுமே நம்ம வந்து போட்டாச்சு. 4
அகலம் எவ்வளோ 4. இப்போது இதையும் ட்ரா பண்ணிடலாம் நம்ம. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். போட் நெக்குக்கு ரொம்ப யோசிக்க வேணாம். இங்கிருந்து 1 இன்ச்சுக்கும் இங்கிருந்து 1 இன்ச்சு. ஏன்னா நம்ம அளவு எடுக்கணும். இப்போ ஒன்றுங்கிறது ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப மேலே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷோல்டருக்கு போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணால் உங்களோட போட் நெக் வந்துட்டு வந்துடும். சரிங்களா? இது நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட்லேயும் போடலாம். இல்லை பேட்டர்ன் கட்டிங்கெல்லாம் போடுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இவ்வளோ தான். சரிங்களா? இது ஜஸ்ட் இப்படியே வந்துட்டு அந்த பெண்ட் வந்துட்டு கரெக்டாக இப்படியே வந்து இப்படி இவ்வளோ தான் உங்களோட போட் நெக். இது வந்து விசிபிளாக தெரியும் நினைக்கிறேன். அதுக்காக தான் மார்க்கர்லாம் நான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட போட் நெக் வந்து ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நெக்கோட அகலம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நெக்கோட அகலம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஷோல்டருக்கு எப்போவுமே போட் நெக்குக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக அப்படின்னா நீங்கள் 2 எல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப குழந்தைகளுக்கு போகிற மாதிரி ஆயிடும். ஸோ ஷோல்டர் வந்துட்டு 2.5 காமனாக எல்லாத்துக்கும் சொல்கிற அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காமனான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு 1/2. சரிங்களா? 2.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே போட் நெக்குன்னு வரும்போது நம்ம ஆர்ம் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, காமனாக நீங்கள் 7 வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சுடிதாருக்கு காமனாக ஒரு ஆர்ம் ஹோல் வந்துட்டு 6 தான் வைப்போம். சரிங்களா? இதே ப்ளவுஸ்னால் 5.5 6 வரைக்கும் வைப்போம். இதே வந்துட்டு குர்த்தி சுடிதார் கட்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் போட் நெக்குக்கு 7 வைக்கணும். சரிங்களா? இந்த மார்க்கிங் அப்படியே ஞாபகம் வச்சு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த 2 இன்ச் ஷோல்டர் கட்டிங்களா ஆகலாம், அங்கேருந்து 7 இன்ச். அப்புறம் இங்கேருந்து ஒருக்கா செக் பண்ணிக்கோ நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம டேப்பில் மட்டும் வைக்கிறதுனால கொஞ்சம் கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே 4லேருந்து 2.5ங்கிறது இங்கே வரணும். சரிங்களா? ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 7க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2.5லேருந்து இந்த 7க்கு ஒரு லைன் போட்டுட்டு இப்போது நம்ம வந்துட்டு இங்கேருந்து இங்கே 9.5 வச்சோம் இல்லைங்களா உடம்பு சுற்றளவு, அதே 9.5 இங்கேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 9.5க்கு ஆர்ம் ஹோலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 9.5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இப்போது இது ஆர்ம் ஹோலெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மேலே இருக்க இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஷேப் எடுக்கணும். ஷேப்புக்கு 3 இடம் ரொம்ப முக்கியம். பஸ்ட்டு, ஹிப்பு, வெயிஸ்ட்டு. அதாவது உங்கள் உடம்பு சுற்றளவு செஸ்ட் கிட்ட, சரிங்களா? அப்புறம் இடுப்பு கிட்ட, அப்புறம் நம்ம அந்த ஸ்லிட் வைப்போம் இல்லைங்களா, சைடு ஸ்லிட், அது இந்த 3 அளவு ரொம்ப முக்கியம். இந்த 3 அளவுக்கான ஃபஸ்ட்டு ஹைட்டோ லென்த்தோ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹைட் ஷோல்டர் டு பஸ்ட் லென்த், ஷோல்டர் டு ஹிப் லென்த், ஷோல்டர் டு வெயிஸ்ட் லென்த் ஆர் ஹைட். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு இந்த 3மே லைனாக இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். பஸ்ட் ஹைட், அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்துட்டு 10.5, அதாவது ஷோல்டர்லேருந்து, சரிங்களா, பஸ்ட் ஹைட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். பஸ்ட் லென்த்து இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டர்லேருந்து இது பஸ்ட், சரிங்களா, நம்ம செஸ்ட் பகுதி இது வரைக்கும் இருக்கிற ஹைட். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5. அப்போ நம்ம மார்க்கிங் எப்படி இருக்கணும்னா, டேப்பை இந்த ஷோல்டர் கிட்ட வச்சுக்கோங்க. ஷோல்டர் கிட்ட இருந்து 10.5க்கு ஒரு மார்க்கிங். அடுத்தது மொத்தம் 3 சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மொத்தம் 4 இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த ஆர்ம் ஹோல் கிட்டேயே வந்துடும். சரிங்களா? அது வந்துட்டு செஸ்ட்டு சுற்றளவு, இது பஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ஹைட் வந்து நார்மல் நம்மளுக்கு, அதனால நான் வந்துட்டு மார்க் பண்ணல. அது ஏன்னா அது ஆர்ம் ஹோலோடவே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஆர்ம் ஹோல் இருக்கிற மார்க்கிங்கே நம்ம போட்டுக்கலாம். அதாவது இந்த இடத்துலேயே நம்ம மார்க்கிங் போட்டு ஷேப் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்காக நான் அது போடலை. ஃபஸ்ட்டு பஸ்ட் ஹைட் முடிஞ்சது. வெயிஸ்ட் ஹைட்னா என்ன தெரியுங்களா, இப்போ இந்த உங்களோட ஸ்லீவ், அதாவது கை இருக்குங்களா, கை மடிப்பு பகுதி, இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா இடுப்பு கிட்ட வரும். அதுதான் உங்களோட ஹிப்பு. சரிங்களா? இந்த ஹிப் வளைவு பகுதி இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வளைவு பகுதி, இந்த வளைவு பகுதி வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள், 14. இந்த 14க்கு அதே ஷோல்டர் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு 10.5, அப்புறம் 14. சரிங்களா? இதுக்கு அடுத்தது மூணாவது ஹிப் ஹைட்னா என்ன, ஸ்லிட். உங்களோட ஹைட்டை பொறுத்து நல்லா ஹைட்டாக இருக்குங்க. இப்போ 40 இன்ச்சஸ் ஹைட் அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் 20 to 21 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்லிட் எங்கே வரும், இடுப்பு பகுதிக்கு கீழே, அதாவது ஹிப்பு. சரிங்களா? அந்த வேஸ்ட், இந்த கை கிட்ட வச்சு இல்லைங்களா, அதுக்கு அடுத்தது வரது ஹிப். அது எவ்வளோ, 21. அதே ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த 21க்கும் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், 3 மார்க்கிங் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த 3 டாட்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 டாட்டையும்
ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 டாட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நான் 3 லைனுமே போட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஹைட்டு 4 லைன்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று வந்துட்டு இந்த ஆம் ஹோல் லைன் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு பஸ்ட்டு, அடுத்தது வெயிஸ்ட் இடுப்பு பகுதி, இது வந்துட்டு இடுப்பு ஷேப், இது ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு அந்த நம்ம ஸ்லிட் எடுக்கிறது. இந்த 3 லைன் போட்டாச்சு. சரிங்களா? ஹைட் வந்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம உடம்பு சுற்றளவை மார்க் பண்ணி ஷேப் போட்டோம்னா நம்மளோட குர்த்தி கட்டிங் ஓவர். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. ஸோ இப்போது ரொம்ப ஈஸிங்க. நம்ம இந்த 3க்குமே இந்த 4க்குமே வந்துட்டு நம்ம ஹைட் வந்து பார்த்தாச்சு இல்லைங்களா? அதே தான். இது எந்த இதுவுமே மாறாது. இது ஏன்னா எல்லாமே டிவைட் பை 4. செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ உங்களுக்கு 36. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம எல்லாமே போட்டுட்ருக்கோம். பஸ் ரவுண்டும் மேக்ஸிமம் செஸ்ட் ரவுண்ட் பஸ் ரவுண்ட் வேணால் 0.5 வேணால் டிஃப்ரென்ஸ் வரலாம். ரெண்டுமே எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். வெயிஸ்ட் இடுப்பு பகுதி உங்களுக்கு இடுப்பு ஷேப் வந்துட்டு கண்டிப்பாக தொப்பை இருந்துச்சுன்னா தொப்பைக்கு மேலே தான் இருக்கு இல்லைங்களா வெயிஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் சேமாக தான் வந்து இதில் வந்திருக்கு. ஸோ 35. ஹிப் ரவுண்டு ஏன்னா எப்போவுமே பஸ்ட்டை விட வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இடுப்பு பகுதி வந்து அந்த ஷேப்னஸ்க்காக கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு நார்மலாகவே. ஸோ ஹிப் ரவுண்ட் அப்படிங்கும்போது அதாவது இந்த ஸ்லிட்டு கிட்ட இருக்கிற பகுதி சரிங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் தொப்பை இருக்கிறதுனால நான் 43 வச்சுருக்கேன். உங்களுக்கு தொப்பையில் நீங்கள் லீனாக இருக்கீங்க அப்படின்னா அது இங்கே இப்போ வந்து அது 35 36 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கான அளவு போட்டு டிவைடட் பை 4 போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது எனக்கு எல்லாமே 36 36 35ங்கிறதுனால எனக்கு எல்லாமே 999 வந்திருக்கு. ஸோ அந்த 9 நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறது இல்லை. 9.5 9.5 இதுலேயும் 9.3 சரிங்களா? இதுக்கு வந்துட்டு 10.5 இருக்குது. அப்போ 10 அதாவது 10.5ங்கிறது நான் எப்படி வைக்கிறேன்னா 10.75 10 3/4 சரிங்களா? அந்த அளவு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் 4 லைனுக்கு அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 9.5 நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஆம் ஹோலுக்கே நம்ம 9.5 தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த 9.5 அது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? அடுத்த லைன்லேயும் 9.5 சரிங்களா? அதுக்கு அடுத்ததுல 9.3 அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதுல நம்ம இடுப்பு பகுதி கொஞ்சம் தொப்பை இருக்கிறனால அந்த சுற்றளவு வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால 10.5 10 10.75 சொன்னேன் இல்லைங்களா? அந்த நேரம் மட்டும் 10.75 வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்டான அளவு கொடுக்கல அப்படிங்கிறதுனால என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு அதாவது நம்மளோட பேக் சைடு வந்துட்டு அந்த ஸ்லிட் வந்து தூக்கிக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப டைட்டாக போயிடும். ஸோ இந்த அளவு ரொம்ப முக்கியமாக இது கூட நம்ம வந்து டைட் பிடிச்சிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணிக்கலாம், இது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லிட் வந்து ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை மாற்றவே முடியாது. ஃபுல் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லிட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மறுபடியும் 1 hour எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ இந்த 3 மார்க்கிங்க்கும் நான் இப்போ வந்துட்டு ஷேப் போட போகிறேன். சரிங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறனால நான் லைட்டாக மட்டும் கிராஸ் வச்சுக்கிறேன், லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும். அப்புறம் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் 3rd டாட்டுக்கு. சரிங்களா? இப்போது உங்களுக்கு 4th டாட் போடும்போது அந்த ஷேப்போட உங்களுக்கு அளவு வந்து புரியும். கரெக்டாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கனால ஷேப் தெரியுது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுன்னா இங்கேருந்து இங்கே ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன். இதில் உங்களுக்கு விசிபிளாக தெரியலன்னா நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபுல்லாக கிளியராக கீழே வரைக்கும் தெரியும். இதை வந்துட்டு இடுப்பு பகுதி ஹிப் கிட்ட இருந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டலாம். சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளோட குர்த்திக்கான மார்க்கிங். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா வேஸ்ட்டு சுற்றளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாமே இன்னுமே ஷேப் எடுத்து இப்படி வந்திருக்கும். நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஈவனாக இருக்கனால உங்களுக்கு இந்த மார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா இது வந்து கரெக்டான அளவு, அதாவது நீங்கள் ஃபிட்டிங் பிடிக்க போகிற ஸ்டிச்சோட அளவு. இதில் நீங்கள் கட் பண்ணிடவே கூடாது. சரிங்களா? இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கிங் இந்த ஸ்கேல் வச்சே தான் நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இதை விட எக்ஸ்ட்ரா இல்லை நீங்கள் வேணால் ஒன்று பண்ணலாம். இந்த மார்க்கிங் பேட்டர்ன் கட்டிங் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குர்த்திக்கு போடும்போது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ச்சஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இதுலேயே எக்ஸ்ட்ரா இன்ச் நான் ஆட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன்னா ஓகே. நான் வந்துட்டு இதுலேயே எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேலோட அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்கேலை விட இங்கே பாருங்கள் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் தள்ளி வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங் இங்கே இருக்கா, ஸ்கேல் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரெயிட்டோ இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். அந்த ஷேப் வர இடத்துலையும் அப்படி தான் கொஞ்சமாக இங்கேங்களா. அப்போ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த மார்க்கிங் நம்ம கரெக்டாக போட்டோம்னா
நம்மளுக்கு கட்டிங் தான் மெயின். ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு ஒரு 1/2 ஹவரில் குர்த்தி ஸ்டிச்சிங் வந்து முடிச்சிடலாம். அதாவது எந்த பேட்டர்ன் ஒர்க்கும் நம்ம பண்ணல அப்படின்னா சிம்பிளாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுது. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இதுக்கும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. ஸோ கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு 1.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸ்கேலோட அளவுக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது ஒரு ப்ராப்பர் ஷேப் பேட்டர்ன் கட்டிங்க்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் கட்டிங் போடலாம். ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆர்ம் ஹோல் மார்க்கிங் போடுறேன். சரிங்களா? இங்கே 7 ஆர்ம் ஹோல் மார்க்கிங். அது வந்துட்டு காமனாக எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்னா 1, இந்த ரெண்டுக்கும் டாட் வச்சுட்டு நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, ஃப்ரீ ஹேண்டில் போட்டாலும் சரி. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு அந்த டாட்டுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கிங்க்கு வைக்கணும். ஸோ இந்த மார்க்கிங் விசிபிளாக தெரிஞ்சிருக்காது. நான் அது வந்து மார்க்கரில் மறுபடியும் ரீட்ரா பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஷேப் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல டச் ஆகவே ஆகணும். இந்த ரெண்டுமே வந்துட்டு இங்கேருந்து டச் ஆகி போனால் தான் ஃபிட்டிங்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நான் நிறைய ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் நான் சொல்கிறது. இது வந்துட்டு ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கான பகுதி. இந்த இடத்துல இந்த 2 ஆர்ம் ஹோலுமே ஜாயின் பண்ணி ஒரே நேர்கோடாக போகணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஏசவாசில் இல்லாமல் அந்த 2 ஆர்ம் ஹோலும் ஜாயின்ட் ஆகாமல் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பொசிஷனில் உட்காரும். சரிங்களா? ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். சரிங்களா? போட் நெக்கோட பேட்டர்ன் கட்டிங். ஃபஸ்ட்டு போட் நெக்குக்கு காமனான அளவுகள் செஸ்ட் சைஸ் 36 இருக்கிற அளவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நெக்கோட அகலம் 4, நெக்கோட ஹைட் 4, ஷோல்டரோட அகலம் 2.5. நார்மலாக காமனாக நம்ம வந்துட்டு குர்த்திக்கு போட் நெக்குக்கு 7 தான் ஆர்ம் ஹோல் வைக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தேவையானது எவ்வளோ? 9.5. சரிங்களா? 9.5 சுற்றளவு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையான ஹைட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் குர்த்திக்கான ஹைட் வந்துட்டு 38 எடுத்திருக்கேன். இது லைனிங் பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதே நீங்கள் மெயின் கிளாத்தில் ட்ரா பண்ணுறீங்கன்னா தேவையான ஹைட் 40. உங்களுக்கு என்ன ஹைட்டோ அந்த ஹைட் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது பஸ்ட் ஹைட் ஆர் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.5. வெயிஸ்ட் ஹைட், அதாவது உங்களோட கையோட மடிப்பு பகுதிக்கிட்டேருந்து பார்க்குறது தான். ஸோ அது வந்துட்டு 14 inches. ஹிப் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21. ஸோ இது எல்லாமே காமனான அளவு. இது வந்து உடம்பு சுற்றளவு, அதாவது இது வந்துட்டு செஸ்ட் சுற்றளவு, இது வந்துட்டு பஸ்ட் செஸ்ட்டோட சுற்றளவு. சரிங்களா? அது ரெண்டுமே காமனாக இருக்கும். பஸ்ட் அண்ட் செஸ்ட்டு ரெண்டு காமனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/2 பாயிண்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். ஸோ அதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. ஸோ அதை டிவைட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு 9.5. இது வந்துட்டு ஹிப் கிட்ட கொஞ்சம் தொப்பை இருக்கிறனால இது எல்லாமே, இல்லைன்னா நீங்கள் தொப்பை இல்லை அப்படின்னா இது இன்னுமே நல்லா இப்படி ஷேப்பாக வந்திருக்கும். ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.25. சரிங்களா? இதோட அகலம் இது வந்துட்டு 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபுல் குர்த்தியோட அளவு. சரிங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பேசிக் கிளாஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினேன். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவுகள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த பேட்டர்னை நான் அப்படியே கட் பண்ணி முடிச்சிடுறேன். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு குர்த்திஸ்க்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்துட்டு மார்க்கிங் போடாமல் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக டைம் சேவ் ஆகும்.